சரி அதெல்லாம் போட்டோம். நான் கேட்குற கேள்வி கொஞ்சம் பதில் சொல்கிறீங்களா? பேச்சாமத்த நல்ல வேலை நீங்களும் இருக்கிறீங்க. நீங்கள் இல்லைன்னா எங்கள் அம்மா எனக்கிட்ட என்ன போய் சொல்லுவாங்க தெரிஞ்சிருக்காது. என்னடி உனக்கு பிரச்சனை? சொல்லி தொலையேண்டி. இப்போதாண்டி வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போதாண்டி சோழ வந்து உக்காந்துட்டு இருக்கிறேன். சொல்லு. உக்காருமா மீனம்மா. சரி, என் வளகாப்புக்கு என்ன செஞ்சீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஐயோ, என்ன இவ திடீர்னு இப்படிலாம் கேட்குறா? என்னத்த சொதப்பல் பண்றதுக்கு வந்துருக்கறாளா தெரியலையே. சமாளிப்போம். தாய் கிழவி மாட்டினியா உன் மகக்கிட்ட? என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? ரெண்டு புள்ளைங்களுக்கு தாய் ஆயிட்டு இப்போ வந்து வளகாப்புக்கு என்ன செஞ்சேன்னு கேக்குற? என்ன ஒரு 10 பேர் வந்தோம். அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற 5 சாப்பாடு செஞ்சுட்டு வந்தோம். 11 தட்டு எடுக்கணும். உனக்கும் மாப்பிளைக்கும் Dress எடுத்துட்டு வந்தோம். இதுல என்ன புதுசா வேற கேக்குற? எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் கிடக்குது. சரி அதெல்லாம் போட்டும். உன் மருமகளுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன செய்றாங்க கொஞ்சம் சொல்றியா? அதுவா மீனம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 101 தட்டு எடுக்கறாங்களாம். அதுக்கப்புறம் வரவங்களுக்கெல்லாம் gift வெங்கலத்துல கொடுக்கறாங்களாம். அதுக்கப்புறம் அவளுக்கு Dress, அதுக்கப்புறம் உன் மருமகளுக்கு 5 பவுன் நகை போடுறாங்களாம். ஏய் இத மறந்துட்டியா? ஆமா ஆமா மீனா, அவங்க என்னென்னமோ செய்றாங்களா? அதுல எது சொல்றதுன்னு மறந்து போயிட்டுதான் பாத்துக்கோ. உன் மருமக வீட்ல அவங்க அப்பா அம்மா செய்யறத மட்டும் இவ்வளவு பெருமையா அடிச்சிட்டு சொல்லிட்டு கிடக்குற. ஆனா பெத்த புள்ளைக்கு நீ என்ன செஞ்சு சொல்லு பார்க்கலாம். இதே மாதிரி தானே எங்க வீட்லயும் அவங்க நினைச்சிருப்பாங்க. உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம் இருக்குது? என்ன சம்பந்தம் இருக்குதா? என்னம்மா இப்படி கேட்டுப்புட்டீங்க? ஒரு 4 டஜன் வளையல எடுத்துட்டு வந்து மாட்டிப்புட்டு ஒரு பூசி போன உடிச்சு போன பூவை எடுத்து தலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிஞ்சு போன தட்டு 10 ரூபாய் தட்டு வரவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் வளகாப்புக்கு தட்டு எடுக்கணும்னு சொல்லி இந்த இவ்வளோ ஒரு 1/2 டம்ளர் அரிசி போட்டா கூட பத்தாவது ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து வச்சு 11 தட்டு அடிக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த காலத்துல உங்க மாமியா கொடுத்த சீலையை எனக்கு ஒன்று கொடுத்துட்டு இதுதான் வளகாப்பு சீரா? சொல்லுங்க, இதுதான் வளகாப்பு சீரா? உங்க மருமக மட்டும் அது எடுத்துட்டு வந்தா இது எடுத்துட்டு வந்தா இழுக்கிறீங்களே ராகம். மீனா, அப்பெல்லாம் கொஞ்சம் குடும்பத்துல கஷ்டம்டி. அதனால தான் உனக்கு சிம்பிளா செஞ்சு முடியேண்டி. எலியம்மத்தா, இந்த நியாயத்தை நீயே கேளுங்க. எங்க அப்பா பணி மன்றன்ட்டு மாசத்துக்கு 2.5 லட்சம் எங்க கொடுத்து அனுப்புவாரு. எனக்கே நல்லா தெரியும். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்க அண்ணா வேலைக்கு போயிட்டாரு. 10 பத்தாத்துக்கு எங்க அம்மா இந்த காலனி பூரா வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெத்த புள்ள, அது ஒரே ஒரு பொட்டை புள்ள இருக்கு, நாமளும் ஏதாவது செய்யணும்னு கொஞ்சமா நினைச்சாங்களா? அதை விட்டு போட்டு இது கடமைக்கேன்னு செஞ்சு போட்டு இப்ப பேசுறாங்க பேச்சு பாத்தியாவத்த. ஐயோ, இவ எதுக்கு அடி போடுறாளே, எதுக்கு போடுறான்னு தெரியலையே கடவுளே. தாய் கிழவி, நீ வச்சிருக்கிற பீரோல வச்சிருக்கிற 4 பவுனுக்கு ஆட்டிய போறதுக்கு ரெடி ஆயிட்டா உன் மக. சரி விடுமா, போனதெல்லாம் போட்டு மீனாமா, இப்ப என்னதான் வேணும் அதை சொல்லுமா. ஒரு நல்ல நாள் இத்தனை நாளும் மண்ணி வேற குழந்தை இல்லாத இப்பதாமா குழந்தை பிறந்திருக்குது. அவ முன்னாடி இப்படி மூஞ்சி சிரிச்சிக்கினா பாவம், அவ கஷ்டப்படுவாள்ல. அத்தை, எனக்கெல்லாம் அவங்க மேல எந்த கோவம் இல்லைங்க அத்தை. எனக்கு பாவம் எதுக்கு கோவம் வருது? எனக்கிட்டே எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க குழந்தை இல்லைன்ட்டு. அவங்களெல்லாம் நான் எந்த வழிக்கும் அவங்க பிரச்சனைக்கெல்லாம் நான் போக கிடையாது. நான் வந்து கேட்கறது வந்து என்ற அப்பா ஆத்தா கிட்டே தான் கேட்டு கிடக்குறேன். அதனால அவங்க எனக்கு பதில் சொல்லட்டும். இப்ப என்னதாண்டி வேணும் சொல்லி தொலையேண்டி. ஏண்டி நீ சித்திரவதை செய்யற? ஏம்மா என்னது இப்படி சித்திரவதை செஞ்சறேன்னு சொல்றீங்க? எனக்கெல்லாம் தெரியாது. நீங்க பீரோல வச்சிருக்கீங்கல்ல, அந்த 5 பவுன் சங்கிலி எடுத்துட்டு வந்து கொடுங்க. இல்லனா வச்சுக்க, நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. அட்ரஸ் அக்கா, நான் 4 பவுன் தான் சொன்னேன். நாத்து நீ இன்னும் 1 பவுன் சேர்த்து வாங்கிட்ட. ஜமாய் ஏண்டி இப்ப அந்த நகையை கொடுக்கல என்ன செய்வ? ஏங்கம்மா, நீங்க பேசுறது யார்கிட்டன்னு தெரியுமா? மீனாவாக்கும். நான் உன்னை நினைச்சா நான் அடியற வரைக்கும் விட மாட்டேனாக்கும். நீங்களே கொடுத்தா 5 பவுன். அதுக்கப்புறம் என் ஐயன் வந்தாருன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மா கொடுத்த 10 பவுனையும் வாங்கிடுவனாக்கும். அதனால 5 பவுனை மட்டும் கொடுத்துருங்க. நான் உள்ளார போய் எங்க அண்ணியை பார்த்துட்டு வரனாக்கும். யாருக்கிட்ட? இந்த மீனா கிட்டேவா? பத்திய வெள்ளியம்மா,